1962 அருணாச்சல பிரதேசத்துக்காக இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவுல மிகப்பெரிய போர் வெடிக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 80,000 ராணுவ வீரர்கள் அதிநவீன மிஷின் கன்ஸ் சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்கா நிக்கிற சைனா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனாவை நம்மளால ஜெயிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோட பின்வாங்குற இந்திய ராணுவம். சைனா பாத்தீங்கன்னா அவங்களோட மீடியம் மிஷின் கன் வச்சு பயங்கரமா தாக்குறாங்க. அவ்வளவுதான், இந்தியா நம்ம கிட்ட தோத்து போயிருச்சு, அருணாச்சல பிரதேசம் இனிமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சீன ராணுவம் இந்தியாக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா 5 சீன ராணுவ வீரர்கள் குண்டடிப்பட்டு இறந்து போறாங்க. இந்திய ராணுவம் தான் பயந்து பின்வாங்கிட்டாங்களே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லையே, யாரு சுட்டதுன்னு சொல்லி பயந்து போன சீன ராணுவம் பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள வர்றத நிப்பாட்டி அங்கேயே நைட் ஃபுல்லா ஸ்டே பண்றாங்க. நைட்லயும் எங்கிருந்தோ குண்டு வந்துகிட்டே இருக்குது. கொத்து கொத்தா சீன ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 72 மணி நேரமா தொடர்ந்து சுத்தி சுத்தி புல்லட்ஸ் வந்ததுனால சீன ராணுவம் கதிகலங்கி போயிடுச்சு. இதுல மொத்தமா 300 சீன ராணுவ வீரர்கள் குண்டடிப்பட்டு இறந்து போறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சது யாரு தெரியுமா? இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங் ராவத் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப்